அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பந்திப்பூர் சஃபாரிக்கு நான் குடும்பத்தோடு போய் ஒரு சூப்பரான சஃபாரியை முடிச்சுட்டு இப்போ முதுமலை வழியாக மசனகுடிக்கு வந்துட்டுருக்கேங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பந்திப்பூர்லேருந்து முதுமலைக்கு வர்ற பாதையில் நான் பார்த்த காட்சிகள் தான். இந்த வழியில் நான் வரும்போது, அதே மாதிரி பந்திப்பூருக்கு இந்த வழியில் போகும்போது எக்கச்சக்கமான விலங்குகளை பார்த்தேங்க. அது எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட ஒரு 8 நிமிஷமாக போட்டு காமிச்சிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு 8 நிமிஷம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த வழியில் போகும்போது மிகவும் பிரம்மாண்டமான சாம்பார் மான்களையும், நல்லா பெரிய பெரிய கொம்பு வச்ச நிறைய மான் கூட்டங்களையும் பார்த்தேங்க. அதுபோக 3 யானைகளை பார்த்தேங்க. சஃபாரியில் போகும்போது நிறைய விலங்குகளை பார்த்தேன். அது ஏற்கனவே ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேங்க. நான் மசனகுடிக்கு போய் அங்கேருந்து ஒரு ஜீப் சஃபாரி போகும்போது அங்கேயும் சில விலங்குகளை பார்த்தேன். அது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. நான் பந்திப்பூருக்கு போகும்போது மழையெல்லாம் இல்லாமல் கிளியராக இருந்ததுங்க. ஸோ அப்போ நான் போகும்போது என்ன விலங்குகளை பார்த்தேன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. அதே மாதிரி பந்திப்பூருக்கு போயிட்டு திரும்பவும் முதுமலை வழியாக மசனகுடிக்கு வரும்போது அப்போவும் என்னென்ன விலங்குகள்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. நான் எந்த இடத்துலையும் என்னோடய வாகனத்தை நிறுத்திலாம் எடுக்கலைங்க. ஏன்னா ரோட்டில் வாகனங்கள் அதிகமாக போயிட்டு இருந்ததுங்க. ஸோ அப்போ வாகனங்கள் ஸ்லோவாக போகும்போது நான் என்னென்ன பார்த்தனோ அது எல்லாமே வீடியோவாக எடுத்திருக்கேங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் ஃபஸ்ட்டு 8 நிமிஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இதுக்கு மேலே நான் பேசுகிறது லைவாக தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுங்க. அங்கேயே பாரு, என்ன சைஸ் இருக்கு பாரு. எந்திரிச்சு நிற்கிறது எவ்வளோ சைஸ் இருக்கு பாரு. தெரியுமா, கொஞ்சம் ரிமூவ் பண்ணுமா. ரெண்டு யானை இருக்கு, ஒன்று தான் தெரியுது, இன்னொன்று ஒன்றா இருக்கா. ஒன்றுக்குள்ள சந்தத்தோட இருக்கு.
யானை பார்த்தாச்சுங்க. 2-3 யானை பார்த்தேன். பட் வீடியோவில் வந்து கரெக்டாக தெரியல. பட் இந்த யானை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நல்லா கிளியராக தெரியுது. ஆட்டு பண்டிகையில் ஒரு கூட்டமே ரோடை கிராஸ் பண்ணுதுங்க. ஒரு கூட்டமே இருக்குங்க. செவிடி வலி வந்து பயங்கரமாக இருக்கு பார்த்துருக்கீங்க. அது நல்லா மழை பெஞ்சதுனால இந்த ஈரத்துக்கு செமையாக இருக்கு பார்த்துருக்கேன். ரோடு இது சிங்கிள் ரோடு, சின்ன ரோடு தான் அப்படி மாதிரி. நம்ம போகிறது என்ன ரூட்னா? சிங்காரங்களா? இந்த டவுன் வந்து மசனோடி. சரிங்க. இந்த மசனோடி டவுன் வந்து முதுமலையில் ஃபாரஸ்ட் உள்ள இருக்க பெரிய ஒரு வில்லேஜ் மசனகுடி. ஓகே. இதை சுற்றி நிறைய சின்ன சின்ன ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்குது. ஓகே. வேறு வில்லேஜஸ் இருக்குது. அந்த ரோடு வந்து டூரிசத்துக்காக எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். எல்லாமே வந்து சாயந்தரம் 6:30 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். காலையில் எத்தனை மணிக்குங்கண்ணா ஸ்டார்ட்டு? 6 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும். ஓகே. இங்கே என்னென்ன ரூட் இருக்குங்கண்ணா? இங்கே சிங்காரா, மாயார், பொக்காபுரம். ஓகே. சிங்காரா, மாயார், பொக்காபுரம் இந்த 3 ரூட் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஆமாம். இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஓகே இன்டீரியர் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஓகே ஃபாரஸ்ட் உள்ள டைகர் ரிசர்வ் பஃபர் ஜோனுக்குள்ள ஓகே ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இத்தனை ஜீப்பும் தற்சமயம் ஏதோ காரணத்துக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போது எல்லாமே இந்த ப்ரைவேட் ஜீப்ஸ் எல்லாம் வந்து இந்த வில்லேஜ் ரோட்டில் டூரிசம் ஆப்ரேட் பண்ண அனுபவிச்சிருக்காங்க. ஒரு ட்ரிப்பு 1500. எவ்வளோ நேரம்ண்ணா டைமு? 1.5 hour. 1.5 hourங்களா? சரி. நம்ம அதே மாதிரி இப்போ 2 ரோட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. 3 ரோட் சூஸ் பண்ணால் 2000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஓ. அப்படி இல்லை ஃபுல் டே ட்ரிப் எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் ஆகும். ஓ. இப்போ வந்து 2 ரோடுக்கு 1500 ரூபா, 3 ரோடுனா 2000 ரூபாங்களா? ஓகே. இங்கெல்லாம் என்னென்ன அனிமல்ஸ் மேக்ஸிமம் இருக்குங்கண்ணா? இன்னைக்கு மார்னிங் வந்து யானை, காட்டு எருமை, சென்னாயின்னுவாங்க, வைல்ட் டாக். ஓகே. அப்புறம் காமன் கிரே லங்கூர்னுவாங்க, அனுமன் மந்தி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மயில், மானு, குரங்கு, அது அப்படியே தான். ஓகே ஓகே. நல்லா எது கிடைக்குதோ அது நம்மளோட லக்கு மாதிரி. புலியெல்லாம் இங்கே இருக்குண்ணா? நிறைய இருக்குது. பார்த்துருக்கீங்களா இந்த சைட்டிங்களா? நிறைய நேற்று சாயந்தரம். நேற்று சாயங்காலங்களா? ஓ. புலிகளுக்கான வாழ்வீடுன்றது 5-15 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேஷியோ இருக்கும் இங்கே. ஓகேங்க. ஏரியா. இப்போ இங்கே 688 ஸ்கொயர் கிலோமீட்டர் முதுமலை ஃபாரஸ்ட்டு. ஓகே. அதில் வந்து 200 புலி இருக்கிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. 200 புலி இல்லை, அது 250 புலிக்கு மேலேயே இருக்குது. 250 புலிக்கு மேலே இருக்குது. மேலேயே இருக்குது. இவங்க 200 புலி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க. ஆனால் எங்களுக்கு இந்த டூரிசம் ஆப்ரேட் பண்ண எங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு கேட்டால் முன்னெல்லாம் ஒரு 15-20 வருஷம் முன்னாலன்னா மாதத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு புலி சைட்டிங் ஆகும். சரிங்க. இப்போ வந்து எல்லா ரோட்லையும் சைட்டிங். இன்னைக்கு முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் சைட்டிங் இன்னைக்கு நடந்துருங்களா? ஆமாம். ஓகே. இப்போ ஒரு 1 hour முன்னால். ஓகே. அதனால பேட் ஃபேமிலிஸ் டக்குன்னு கிடைக்குது. போன வாரம் இங்கே புலி சைட்டிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று சாயந்தரம். நேற்று சாயங்காலங்களா? நேற்று சாயந்தரம். ஓகே ஓகே. அவங்கவுங்க வண்டி
இதுல இப்படி போலாமாண்ணா? போறதுக்கு பர்மிஷன் இருக்குங்களா? இது அவர்கிட்ட ரேஞ்ச் ஆஃபீஸர் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த ஓகே. வண்டி இப்படின்னு சொல்லிட்டு சரி, அந்த சரி. வண்டி அனுமதிச்சுவாங்க. ஓ. இது ஃபுல்லாக டைகர் ஹேபிட்டட் ரோடுங்க. ஓகேங்க. 2 சைடு பார்த்துட்டே வாங்க. இங்கே குளமெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து எடுக்கலாம்.
சஃபாரிக்கு போகலாங்கிறீங்களா? போயிருக்கேன் அப்படின்னா. ஆமாம் ஆமாம், சாயங்காலம் கொஞ்சம் மழை. இங்கே நல்ல மழைங்களான் இருக்கு. நல்ல மழை. ஓகே. மார்னிங் இங்கே ஒயிட் இங்கே ஒயிட் ஆகுங்களா? ஓகே ஓகே. ரோட்லாம் சைட்டிங் கிடைக்குங்கண்ணா? ஆமாம், இங்கே ரோட்லேயே நம்ம. ஓகே. பறவை பார்த்தீங்கன்னா அதில் எங்க ஹரிஷ் என்ன பிரச்சனை ஃபேமிலியோட யாரும் உடச்சிட்டு போயிடலாம்டா சீரியஸா.
எஸ்டேட்டுங்களது இது காஃபி எஸ்டேட், இது ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட். காடு எப்படி இதுக்குள்ள காடுங்களா? இல்லை காஃபி எஸ்டேட்டுங்க. காஃபி எஸ்டேட்டு. ஓகே. அதுக்கு இடையில சில்வர் மரம் வச்சு நல்ல அடர்த்தியான பயங்கரமான அடர்த்தியான மரங்களை வச்சு எஸ்டேட்லாம் ப்ரைவேட்டுங்களா இல்லை கவர்மெண்ட்? ப்ரைவேட்டுங்க. நிறைய கிட்டத்தட்ட 1700 இருக்கு. ஓ சரி சரி. பிளான்டேஷன் போனது போக பாக்கி இடம் அப்படியே ஃபாரஸ்டாகவே மெயின்டைன் பண்ணோம். ஓகே ஓகே. புதுசாக எதுவும் பிளான்டேஷன் பண்ணக்கூடாது. இந்த ஊர் தான் சிங்காரங்களா? இதுதானா சிங்கார எஸ்டேட்டு? காஃபி செடிகள் பயங்கரமாக இருக்கு. இதே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இதே ஹைட்லையும் அப்போ தான் அது காஃபி பீன்ஸ் பறிக்க முடியும். ஓகே ஓகே. மான் இப்படி எஸ்டேட்டுக்குள்ளே கஜக்கமாக இருக்கு. நிறைய இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. அனுமதி பெற்று உள்ள வரும். இதுதான் சிங்காராங்கண்ணா. சிங்காரா. இது உள்ள ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்க. தண்ணியில் கரண்ட் எடுக்கிறது. அது அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அண்டர் கிரவுண்டில் இருக்குங்களா? ஓகே 150 மெகாவாட்டு ஓகேங்க. கரண்ட் எடுக்கிறாங்க. ஓகே. அப்புறம் ஒரு ஓப்பன் பவர் ஹவுஸ் இருக்குது. ஓகே. கண்ணூர், கரிக்கெட், கேரளாக்கெல்லாம் இங்கேருந்து தான் கரண்ட் போகுது. ஓகே ஓகே.
ஜீப் ஆப்ரேட் ஆகுதுண்ணா இங்கே? கிட்டத்தட்ட 200 ஜீப் ஆகும். 200 ஜீப் ஆப்ரேட் ஆகுதா? இங்கே ஃபஸ்ட்டு வந்து விவசாயமும் சரிங்க. கால்நடை வளர்ப்பு தான் முக்கிய தொழிலாக இருக்குது. சரிங்க. இப்போ டைகர் ரிசர்வ்க்குள்ள கேட்டில்ஸ் டொமஸ்டிக் கேட்டில்ஸ் விடக்கூடாதுன்னு சொல்லி ஓகே கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. அப்போ இங்கே இந்த மக்கள் எல்லாம் வந்து டூரிஸ்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஓகே. விவசாய நிலத்தில் வந்து யானையும் மானும் காட்டெருமையெல்லாம் இருக்குது. காட்டு பண்ணி இதெல்லாம் வந்து விவசாயத்தை ரொம்ப அழிச்சிருக்கு சாப்பிட்றது. ஓகே ஓகே. காட்டுக்குள்ளே அதுக்கான தீனி இல்லை, அதனால ஊருக்குள்ளே வந்து காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரிங்க. லென்டனான்னு சொல்லுவாங்க, அந்த உண்ணி போதை. ஓகே. அப்புறம் பார்த்தீனியம்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் செடின்னு சொல்லிட்டு ஒரு செடி இல்லையா, பார்த்தீனியம். அப்புறம் ஹிப்பட்டோரியம்னு ஒரு செடி. ஓகே. அது இல்லாமல் சென்னான்னு சொல்லி ஒரு செடி. இதுக்கு எல்லாமே வந்து சரி வனத்துக்கோ வனவிலங்குகளுக்கோ உபயோகம் இல்லாதது. ஓகே. வனவிலங்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்றதுல நிலத்தடி நீரை அதிகமாக உரியுது. அதனால இந்த செடியெல்லாம் வந்து வெளியே கிராஸாக இறங்கி நினைக்கிறேன். கிராஸ் பண்ணி இறங்கி நினைக்கிறேன். போகும்போது உள்ளே போயிடுச்சு. சரிங்க. எல்லாமே இந்த வேலையில் வச்சுருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த செடி எல்லாமே விச செடிங்களா? அது ஆல்ரெடி ஓ ஓ ஓ. அதெல்லாம் நம்மளோட பிராண்டே கிடையாது. ஓகே ஓகே. அதெல்லாம் வேறு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்துடுவோம். இந்த சைடில் இருக்குது எல்லாமே விச செடிங்களா? ஓ. இதோட பால் மேலே போட்டால் மனுஷனோட தோல் உறிஞ்சு அந்த அளவுக்கு அது வேலிக்காக நட்டு வச்சுருக்காங்க. காஃபி செடியை வந்து மானம் ஜானியும் சாப்பிடாது. காஃபி செடியா? சாப்பிடாது. காஃபி டீ செடியை சாப்பிடாது. ஓகே ஓகே.
இருக்கக்கூடாது இங்கே. இப்போதான் ஒரு ஆள் புலி அடிச்சு இங்கே சரிங்க. ஒரு 10-20 நாள் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ ஒரு அம்மா சரசுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இப்போ ஒரு 5 நாள் முன்னால் யானை எடுத்து கொண்டுச்சு. லோக்கல் தெரியும். ஓகே ஓகே. இப்படியெல்லாம் இறங்கி இது பண்ணுறது ரொம்ப கண்டிப்பாக தப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னும் ஒரு உயிர் போச்சுன்னா கிடைக்காது இல்லையா? கண்டிப்பாக. அட்வென்ச்சர் வேறு, ம் ம் உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்காது. ம்